ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொழில் தொடங்க தமிழ்நாடு அரசு 15 லட்ச ரூபா வந்து கடன் உதவித்தொகை தராங்க. அது எந்த திட்டத்தில் தராங்க, யாருக்கெல்லாம் தராங்க, என்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழக பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் லிமிடெட் டாப்செட்கோ குழு திட்டம் வந்து தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. அதாவது பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இந்த சமூகங்களுக்காக பொருளாதார மேம்பாட்டிற்காக உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்ட திட்டம்தான் இந்த டாப்செட்கோ என்கிற திட்டம். இந்த குழுமத்தின் மூலமாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம், இந்த கழகத்தின் மூலமாக பல்வேறு திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு வந்து செயல்பாட்டில் இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து தொழில் தொடங்க பல்வேறு வகையான கடன்களை வந்து இந்த திட்டத்தில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக இருக்கும் ஆடவர் மற்றும் மகளிர் குழுவாக இணைந்து சிறு தொழில் அல்லது வணிகம் தொடங்குவதற்கு கடன் வந்து வழங்கிட்டு வராங்க. ஒரு குழுவில் 20 பேர் சேர்ந்து தங்களுக்கு தேவையான கடன் தொகையை இந்த திட்டத்தின் மூலமாக வந்து நீங்கள் பெறலாம். ஒவ்வொரு குழு உறுப்பினருக்கும் அதிகபட்சமாக வந்து 1,25,000 வரை வந்து கடன் வந்து வழங்குறாங்க. இது மொத்த குழுவுக்கும் சேர்த்து 15 லட்ச ரூபா வரையும் வந்து நீங்கள் வந்து கடன் பெற முடியும். இதற்கான வட்டி விகிதம் வந்து ஆண்டுக்கு 6% இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடன் திரும்ப செலுத்தும் காலம் வந்து கடனை திரும்ப செலுத்த 2.5 வருடங்கள், அதாவது 30 மாதங்கள் வந்து நீங்கள் கால அவகாசம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குழுவில் 20 பேர் அது மட்டுமே வந்து சேர்ந்து ஒரு குழுவாக வந்து நீங்கள் கடன் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழு துவங்கி குறைந்தது 6 மாதங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுருக்குன்னு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. இந்த கடன் பெறுவதற்கு என்னென்ன தகுதியெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தா, ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு கீழாக வந்து இருக்குன்னு, வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளவங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு குடும்பத்தில் வந்து ஒருவர் மட்டுமே வந்து பயன்பெற முடியும். எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எல்லா மாவட்டங்கள்லையும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலர்கிட்ட அந்த அலுவலகங்களில் விண்ணப்பங்களை வந்து நீங்கள் கேட்டு பெற்று பூர்த்தி செஞ்சு அங்கே கொடுக்கலாம். இல்லைனா tabsetco.tn.government.in இந்த அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதற்கு வந்து ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை, ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து தேவைப்படும். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க.